சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 19 145 சங்கீதம் 19 அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் சங்கீதங்களில தாவீது இப்படி எழுதுகிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல அப்படி கிருபை இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்வார் என்பதை குறித்து தான் இந்த சங்கீதக்காரர் இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே என்ன செய்வாராம்? கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன். வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 20 சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இங்கேயும் கூட ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவர், மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ பயப்படுகிற பிள்ளைகளுடைய விருப்பத்தை அதை செய்கிறார். அவர் எப்படி விரும்புகிறாங்களோ அவங்க விருப்பத்தின்படி செய்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருக்கு விருப்பங்கள் இருக்கும், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே தீமையை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ, ஆண்டவருக்கு, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாம உங்கள் ஆத்துமாவை நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லி அருமையர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனும் கூட இவ்வண்ணமாய் எழுதியிருக்கிறார், கர்த்தருக்கு என்னிடத்தில் வாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று சொல்லி நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி. ஏசாயாவிலும் கூட நாம் பார்க்கும் பொழுது 11 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற அருளுகிற ஆவியானவர் என்று பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே கர்த்தருக்கு பயந்து யார் நடக்கிறார்களோ அவர்களுடைய விருப்பத்தின்படியெல்லாம் கர்த்தர் செய்வார். அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த விருப்பத்தை கர்த்தரே வந்து செய்வாராம். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே நான் அவர்களுக்கு மறுவுத்தரவு அருள்வேன் என்று சொல்லி. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் இருப்போம் என்றால் ஆண்டவரே நம்முடைய விருப்பத்தை அவர் கொடுக்கிறவராக நிறைவேற்றுகிறவராக காணப்படுவார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், அவருக்கு தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து கம்மா போட்டு அடுத்து சொல்றார், அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. அப்ப அடுத்து அவங்க எப்போ கூப்பிடுகிறாங்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை கேட்கிற தேவன், அவருடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். அவர் ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிடும் போது ஆண்டவர் அதுக்கு செவி கொடுப்பார். ஆகவே தான் நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது இப்போ நம்ம வாசிக்கிறோம், நீங்க ஏன் நான் கூப்பிடும் பொழுது என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாது இருப்பான் என்று சொல்லி. அதே போல ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய சத்தத்துக்கு அவர் கூப்பிடும் போது நம்ம செவி கொடுக்காம இருந்தா அவரும் நம்ம கூப்பிடும் போது அவர் செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ பயப்படுகிறவர்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் செவி கொடுப்பார். ஆகவே தான் நீ ஏசாயாலை நான் வாசிக்கும் பொழுது இவனமாய் வாசிக்கிறோம், அங்கே என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி. மேலும் வேதம் சொல்லுகிறது, என் வசனத்தை வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபமும் எனக்கு அருவருப்பானது என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. ஆண்டுடைய வார்த்தை கொண்டு நம்மோடு பேசுவார். அவர் பேசும்போது யார் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாங்களோ ஆண்டவரும் அவருடைய ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். அவருக்கு பயந்தவர்கள் அவர்களுக்கு செவி கொடுப்பார்கள். ஆகவே நாமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு பயந்திருந்து பாருங்களேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கர்த்தருக்கு பயத்தோடு இருக்கும்போது உங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, நீங்க எப்பொழுது கூப்பிட்டாலும் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருப்பார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருப்பார்.
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருப்பார். அதே போல 3வது அதுல சொல்றாரு, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு 3வது அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களை மீட்கிறார், அவர்களுடைய பிரச்சனை போராட்டங்களில் இருந்து விடுவிக்கிறார், அவர்களை சுகமாக்குகிறார், அவர்களை பரிசுத்தமாக்குகிறார், அவர்களை நித்திய ஜீவனுக்குரிய பாத்திரவானாய் கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார் என்று சொல்லி அர்த்தமாகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரெல்லாம் அவருக்கு பயந்து இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அவர் ரட்சிக்கிற தேவன், அவர்களை விடுவிக்கிற தேவன், அவர்களை சுகமாக்குகிற தேவன், அவர்களை பரிசுத்தமாக்குகிற தேவன், அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன், அவர்களுக்கு நித்திய ஜீவனை அருளுகிற தேவன். அவர்களை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் உங்களுக்கு கர்த்தருக்கிட பயப்படுகிற பயத்தோடு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களையும் ரட்சிக்காமல் இருக்க மாட்டார். ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகே இருக்கவில்லை என்று சொன்னவர் தம்முடைய ரட்சிப்பின் கரத்தை நீட்டி உங்களை ரட்சித்துக் கொள்வார். பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார், பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுப்பார், மனுஷிக சதி திட்டங்களிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார், எல்லா விதமான நெருக்கத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பார், உங்களை ரட்சிப்பார். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகே இருக்கவில்லை. ரட்சிக்கிற தேவன் அவர் ரட்சிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட ஆண்டவருக்கு பயப்படும்படி, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். அப்பொழுது அவருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கொடுப்பார். நாம் பயந்து இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும் பொழுது, ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறபடியே, சங்கீதக்காரன் இந்த வார்த்தையில் எழுதியிருக்கிறபடியே நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். அவர் நம்மை ரட்சிப்பார். ஜெபிக்க